திமுகவின் அரசியல் குறித்து தெரியாமல் விஜய் அறியாமல் பேசுவதாக திமுக தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் தாவேக்காவின் கையெழுத்து இயக்கம் மேடையிலேயே தோற்றுவிட்டதாக பாஜக விமர்சித்துள்ளது. பாஜகவோடு சேர்ந்து நாடகம் போடுவதாக பேசியிருப்பது அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுகிறது. சினிமா புகழ் போன்றவற்றை மட்டுமே மூலாதாரமாக வைத்து ஓரங்கட்டிவிட முடியும் என்று சொல்ல முடியாது. பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார்னா, யூ கெட் அவுட் ப்ரோன்னு விஜயை பார்த்து சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. தாவேகா ஆண்டு விழாவில் விஜய் பேசியதற்கு பல்வேறு கட்சியினரும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். மும்மொழி கொள்கை விவகாரம் குறித்து விஜயின் பேச்சு அரசியல் அறியாமையை காட்டுவதாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலடி கொடுத்துள்ளார். மொழி விஷயத்தில் நாடகம் ஆடுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும்தான் எனக்கு புரியவில்லை. இவருக்கு தமிழ்நாட்டு அரசியலே தெரியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். எவ்வளவு மாணவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தார்கள் இந்த மொழியை காப்பதற்கு என்று தெரியாமல், தன்னை எரித்து கொண்டு இறந்தவர்கள் இந்த மொழிக்காக எவ்வளவு பேர் என்பது தெரியாமல், திமுக மொழி விஷயத்தில் பாஜகவோடு சேர்ந்து நாடகம் போடுவதாக பேசியிருப்பது அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுகிறது. சினிமா புகழால் தமிழ்நாட்டு இளைஞர்களை விஜய் ஏமாற்ற முடியாது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சினிமா புகழ் போன்றவற்றை மட்டுமே மூலாதாரமாக வைத்து எல்லாவற்றையும் ஓரங்கட்டிவிட முடியும் என்று சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விவரமானவர்கள். அதிலும் புதிய இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள், அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவு எளிதாக தமிழ்நாட்டு இளம் தலைமுறையினரை ஏய்த்துவிட முடியாது, ஏமாற்றிவிட முடியாது. தாவேகா தொடங்கிய கையெழுத்து இயக்கம் முதல் நிமிடத்திலேயே தோல்வியடைந்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கையெழுத்து இயக்கம் நடத்தினாரு. முதல் கையெழுத்து பிரசாந்த் கிஷோர் அவங்க போடணும், அவரே அந்த கையெழுத்தை போட மாட்டேன்ட்டாரு. அதனால கையெழுத்து இயக்கத்தினுடைய முதல் நிமிஷமே தோல்விதான். அதனால அவங்களுக்குள்ள கையெழுத்து இயக்கம் நடத்திக்கிட்டோம், சந்தோஷப்பட்டுக்கிட்டோம், எல்லாம் பண்ணட்டும். ஆனா அந்த மேடையில பார்க்கும் பொழுது ஆலோசகர்னு வந்த பிரசாந்த் கிஷோர் அவரே நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னனால பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார்னா, யூ கெட் அவுட் ப்ரோன்னு விஜயை பார்த்து சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டில் விஜய் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் குறிப்பிட்டுள்ளார். புரட்சி என்பது ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது விஜய்க்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. புதுசாக அவர் ஒன்றும் புரட்சியெல்லாம் எந்த புரட்சியும் இங்கே பண்ணிட முடியாது. அவருடைய விருப்பத்தை அவர் தெரிவிக்கிறார். அவர் கட்சி தலைவருங்கிற மாதிரிலாம் அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். அவர் நினைப்பது போல பெரிய மாற்றங்கள் எதையும் செய்துவிட முடியாது. தாவேகா எளிய மக்களின் கட்சி என கூறிய விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்விகளை முன்வைத்துள்ளார். எளிய மக்களுக்கான கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எதுக்கு? மக்களை படிக்கிறதுக்கு பீகார்ல இருந்து அங்கிருந்து இங்க இருந்து ஆள் கொடுத்து வந்து வீக வகுப்பாளர்கள், அது எளிய மக்களுக்கான கட்சி இல்ல. பிராண்டிங், எளிய மக்களுக்கான கட்சி எதுக்கு பிராண்டிங் பண்ணுது? விஜய் செய்வது தேர்தல் வியூக அரசியலே தவிர மக்கள் அரசியல் அல்ல எனவும் சீமான் விமர்சித்தார்.